காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குறித்து மேடையில் பேசியதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றிருந்தது. இந்த மாநாட்டில் பேசிய திருமாவளவன், தமிழிசை குடிக்க மாட்டார் என நம்புகிறேன், நானும் அதை போலத்தான் குடிக்க மாட்டேன் என கூறியிருந்தார். இவரின் இந்த பேச்சு பாஜகவினரை கடுமையான கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? ஆளுநராக இருந்தவங்க, பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர், நல்ல பாரம்பரியத்தில் வந்தவர், அவரை பத்தி பேசுவாரா? அதனால சொல்றேன்னா, உங்க குணம் அதுதான், சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. நீங்க மாறல, மாத்துவோங்கிறேன்னா. பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து பேட்டியளித்த தமிழிசை, திருமாவளவன் இப்படி தரம் தாழ்ந்து பேசுவார் என்று நினைக்கவில்லை என கூறியிருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால சொல்ல முடியும். ஆனா நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து, நீங்க குடிக்கலன்னு சொல்லுங்க, இன்னொருத்தர் குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அதை மிக மோசமான ஒரு கருத்தை, அதுவும் என்னை போன்றவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அவரிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அதுபோல அக்கட்சியை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி, திருமாவளவன் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தார். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். பிறகு என்னன்றது நாங்களும் பார்ப்போம். ஸோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பப்ளிக் அப்பாலஜி, we demand a public apology. இதனால் பாஜகவினர் மத்தியில் திருமாவளவனுக்கு கண்டனங்கள் வலுக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் திருமாவளவன் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில், காந்தி சிலைக்கு மாலை போட சென்ற பொழுது அதனை அங்கிருந்தவர்கள் தடுத்ததால் மட்டுமே தான் திரும்பி வந்ததாகவும், தமிழிசை சொன்னதை போல தனக்கு வேறு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை என கூறியுள்ளார். மேலும் அவரை போலத்தான் தானும் குடிக்க மாட்டேன் என கூறினேன், இதில் என்ன தவறு இருக்கிறது எனவும், தான் யாரையும் தரம் தாழ்ந்து பேசவில்லை என கூறியுள்ளார். தான் சொன்ன வார்த்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை காயப்படுத்தியிருந்தால் அதற்கு வருந்துவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.